அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே வச்சுக்கலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அற்புதமான ஒரு நேரம் நமக்கு வர இருக்குது. அந்த நேரத்தை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நிறைவேறணுன்ட்டு எத்தனையோ வழிபாடு, வேண்டுதல்கள், பரிகாரங்கள் எல்லாமே செஞ்சுருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில நேரங்கள் பார்த்திங்கன்னா அந்த இறைவனோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி நேரமாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள் நிறைய சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முன்னும் பின்னும் வரக்கூடிய அந்த 2 மணி நேரம், இதை சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம 16வது திதி அப்படின்னு கூட சொல்வதுண்டு. ஏன்னா திதிக்கு கலை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. மேலும் இதை நம்ம காரிய சித்தி நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரமானது இன்றைக்கி நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரியாக காலை 11:29 மதியம் 1:29 வரைக்கும் இருக்குது. இந்த சக்தி வாய்ந்த 2 மணி நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 5 நொடிகள் தான். ஆனால் அந்த 5 நொடிகள் எது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்வாடிகள் எல்லாம் இந்த 2 மணி நேரமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு தங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் அல்லது இப்போ எமர்ஜென்சியாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்குவாங்க. வேண்டிக்கும் போது அவங்களுடைய கோரிக்கை கட்டாயமாக நிறைவேறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் அப்படி 2 மணி நேரம் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்ய பாக்கியம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம பண்ணலாம். இல்லை நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கோம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த 2 மணி நேரத்தில் நம்ம பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு இருந்தோம் அப்படின்னாவே போதும். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு 15 நாளைக்குள்ளே வேலை கிடச்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்போ அந்த வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் கை நிறையா சம்பாதிச்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு நீங்கள் அந்த 2 மணி நேரமும் இருக்கணும். இப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கும்போதே கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். என்ன விருப்பமாக இருந்தாலும் நிறைவேறும். பணமாகட்டும், திருமணமாகட்டும், வேலையாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், சொந்த வீடாகட்டும், இல்லை இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டீலிங் போயிட்டு இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. சரி, இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பதிவிலே உங்களுக்கு நான் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எந்த மாதிரி பண்ணணும், வீட்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நேற்று இரவே கூட இது பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த நேரத்துக்குள்ளார கையில் ஒன்று வரைஞ்சிக்க சொன்னேன். அது பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிள். அதை நம்ம கையில் வரைஞ்சிக்கிட்டு அதை பார்த்துட்டு பாசிட்டிவாக அந்த விஷயம் நடந்துருச்சுங்கிற மாதிரி கற்பனை பண்ணினாவே கண்டிப்பாக நம்மளுடைய விருப்பம் நிறைவேறும். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதில் என்ன வரையணுங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த சிம்பலை நீங்கள் உங்களுடைய இடது கை மணிக்கட்டு பகுதி, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிஸ்ட் பகுதியில் சிவப்பு நிற பேனா இல்லைனா ப்ளூ கலரை பயன்படுத்தி நீங்கள் வரைஞ்சிக்கிறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வரையறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள். இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஒருவேளை நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். அந்த மெத்தடையும் ட்ரை பண்ணிவிட்டு இதையும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி நீங்கள் பண்ண வேண்டாம். ஏதோ ஒன்று மட்டும் பண்ணீங்க அப்படின்னா போதும். அடுத்தது உங்கள் கணவருக்கு தான் இப்போ ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு, அவருடைய பேர் அந்த லிஸ்ட்டில் வரணும், ஆனால் அவர் இது மாதிரிலாம் செய்ய மாட்டார், அவருக்கு பதிலாக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியாக நான் சொன்ன இந்த 2 மணி நேரத்துக்குள்ளார சிவப்பு நிறத்துலையோ அல்லது நீல நிறத்துலையோ பச்சை நிறத்துலையோ இங்கே வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. இந்த தண்ணீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அதிகப்படியான பலன்களை தரும். ஏன்னா தண்ணீர் நம்ம கேட்டதை அப்படியே உட்கிரகிச்சு வச்சுக்குவோம், அது அப்படியே ரியாக்ட் பண்ணும். சரிங்களா? நம்மளுடைய சேனலில் நிறைய தண்ணீரை வச்சு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அதனால் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களா இருந்திங்கன்னா ஒரு டம்ளர்லேயோ சொம்புலேயோ தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அது கண்ணாடியாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், பீங்கானாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அதே போல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் அங்கே தண்ணி குடிக்கிறதுக்குன்னு பாட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பாட்டிலில் ஓரளவுக்கு முழுசாகவே ஃபில் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது.
இப்போது இந்த பேனா இந்த தண்ணி இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களெல்லாம் மனசில் இருக்க தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஒத்தி போட்டுட்டு செய்கிற பரிகாரத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நடந்தே தீரும். மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக இது நடக்கும்னு நினைங்க. வேறு எந்த ஒரு குழப்பத்தையும் உங்கள் மனசில் போட்டு வச்சுக்காதீங்க. சரிங்களா? இப்போ உங்கள் முன்னாடி இந்த தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வல்லுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா, சுக்கரமேட்டு பகுதி. இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளார நினச்சதை நடத்தி தரக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய 1176 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த நம்பரானது பெருமாளுக்கு உரியதும் கூட. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளாக இருக்குது. பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாளாகவும் இருக்குது. அதனால் இது நம்ம பயன்படுத்துறது பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஒவ்வொரு முறை சோடசக்கலை நேரம் வரும்போது இந்த நம்பரை வச்சு நம்ம பரிகாரங்கள் சொல்கிறது உண்டு. அதே நம்பரை தான் நம்ம இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ 1176 அப்படின்னு அந்த வட்டத்துக்குள்ளே எழுதிக்கோங்க. இப்போ கீழே என்ன விருப்பம் நிறைவேறுவதற்காக நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்களோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி இங்கிலீஷ்லேயோ அல்லது தமிழ்லேயோ எழுதுங்க. பணம், மணி, வேலை, ஜாப், ஹவுஸ், அதாவது ஓன் ஹவுஸ், சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லைன்னா சொந்த வீடு அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது ஆரோக்கியம், இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் எனக்கு கடன் தீரணும், அதனால் நான் கடன் எழுதிக்கலாமா, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அதனால் நான் நோயின்னு எழுதலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்மறையான வார்த்தைகள். அதனால் அது தீர்வதற்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். பணம்னு எழுதுனா கடன் தீர்ந்துடும், ஆரோக்கியம்னு எழுதணும்னா நோய் தீர்ந்துடும். சரிங்களா? இதே போல் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போது உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த தண்ணீரை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த விருப்பம் நிறைவேறிட்ட மாதிரி பாசிட்டிவாக சொல்லி 1176 நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு 10 லட்சம் பணம் உங்களுக்கு வேணும் இந்த வாரத்தில் இருந்துச்சுன்னா, ஒரு முக்கியமான பிரச்சனைங்க சால்வ் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது, 1176 நன்றி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது, 1176 நன்றி. சொந்த வீடு கிடைத்து விட்டது, 1176 நன்றி. அதாவது அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? கூடவே இந்த நன்றியும் சொல்லணும், இந்த நம்பரையும் நாம் மென்ஷன் பண்ணணும். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பெருசாக எந்த கணக்கும் கிடையாது. நீங்கள் வாய் விட்டும் சொல்லலாம், மனசுக்குள்ளாரையும் சொல்லலாம். ஓரளவுக்கு சொல்லும்போதே உங்களுக்கே போதும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது நடந்துருச்சுங்கிற மாதிரி அப்படியே ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணுங்கள். உங்கள் கையில் 10 லட்சம் பணம் இருக்குது, அதை வச்சு எல்லாமே பண்ணிட்டீங்க. சொந்த வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கீங்க. அது நல்ல வேலை கிடச்சிருச்சு, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. அந்த ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. குழந்தை அழகாக உங்களுக்கு பிறந்து மடியில் படுத்துட்ருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த தண்ணீர் நீங்கள் குடிச்சிக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க இந்த டம்ளர் தண்ணி முழுவதும் குடிச்சிடலாம். ஆஃபீஸில் இருக்கிறவங்க இந்த நாள் முழுக்க அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 மணி நேரமுமே அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி எவ்வளோ முறை கற்பனை பண்ண முடியுமோ அவ்வளோ முறை நீங்கள் பண்ணுறது நல்லது. அவசியமாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.